ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم يا غالي سلام عليكم يا علي سلام عليكم يا جالي سلام عليكم رضوان الله عليكم أشرق البدر المنير جنبا طاهر العمير دعا في الأكوان نور وغضى منه صدور وانتفى نور الضلال وانثناه المعالي وانجلاه الكمال الردى وهو الغرور وانتهى منه الكروب وانتهى منه اللهوب وانتفى منه الصعود وارتجى فيه صدور مثل أراضيكم يا معينا للعباد قد مددنا بالأيادي رفادا منك الأيادي سيدي فيك الأجور يا راكين الانتصاب يا ماكين الارتجاب يا ذاكين بالعجاب يدلي من فيه الفطور صل سلم بالبلاد دائما بالغلاء للنبي علي الجلال ما تناوى الدهور وعلى صبط النبي سيد فيض العلي شيخي مخدوم ساري وارحمنا يا غفور لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان. الله أكبر. والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام.
சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய தினம் இறைநேச செல்வர்களில் ஒருவராக திகழும் அஸ்ஸையித் அஷ்ஷஹீத் முத்து மஹ்தூம் வலியுல்லா மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உருஸ் முபாரக்கை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் அறம் செய்வோம் என்ற, அறம் பேணுவோம் என்ற தலைப்பில் இன்றைய உரை இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கிறது. அறம் என்று சொன்னால் நல்லவைகள், தர்மம், விட்டு கொடுத்தல், பொருந்தி போகுதல், தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதிருத்தல், அவசியமான பேச்சுக்களை அவசியமான இடத்தில் பேசுதல், சொல்ல வேண்டியவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியத்தை பேணுதல் என்று இப்படி எவையெல்லாம் நல்லவை இருக்கிறதோ அவை அத்தனையினுடைய மொத்த சேகரமான வார்த்தை தான் அறம். தமிழிலே ஒரு அழகான வார்த்தை அது, அறம் என்ற வார்த்தை. இன்னும் தெளிவாக நாம் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் வாழக்கூடிய எல்லாருக்கும் சொல்வது என்னவென்றால், நமது உயிரிலும் இனிய கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று ஏவினார்களோ, எதனால் ஒரு மனிதன் உயர்வை அடைய முடியும் என்று கூறினார்களோ, எதனால் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று இயம்பினார்களோ அவை அனைத்தும் தான் அறம். அவர்கள் சொல்லிய ஏவிய அனைத்தும் அறம். அவர்கள் எதையெல்லாம் விளக்கினார்களோ அதையெல்லாம் செய்யாமல் இருப்பது அறம். இப்போது நமக்கு விளங்கி இருக்கும். எனவே இந்த அறம் என்பது நல்லவைகளை செய்வது, நல்லவர்களாக வாழ்வதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் செய்வது. நான் இந்த ஒரு மணி நேர உரையிலே சில விஷயங்களை மாத்திரம் இங்கே நான் குறிப்பிட்டு பேசுவேன். முதலாவதாக சகோதரத்துவம். சகோதரத்துவத்தை பேணுவது என்பது அறம். சகோதரத்துவம் என்றால் என்ன என்பது குறித்து குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அற்புதமாக போதித்திருக்கிறார்கள். இரண்டு வகையான சகோதரத்துவம் இருக்கிறது. ஒன்று நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள், நம்மோட கூட பிறந்திருப்பாங்க இல்லையா, காக்கா தம்பிமார்கள். அதே மாதிரி நம்முடைய சாச்சப்பா பெரியப்பா மக்கள், இவர்களெல்லாம் இந்த சகோதரர்கள், குடும்ப உறவிலே உள்ள சகோதரர்கள். இன்னொன்று சகோதரத்துவம் என்றால் என்ன என்பது குறித்து இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமீன்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்கிறான் அல்லாஹ். மூமீன்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார்.
எனவே இந்த இரண்டு வகையான சகோதரத்துவத்தையும் நாம் பேணி நடக்கணும். அப்படி நடப்பதற்கு பெயர்தான் அறம். அந்த வகையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய சகோதரத்துவத்தை தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தினார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கட்டத்திலே என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனா ஷரீஃப் வந்ததற்கு பிறகு அங்கே மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் இடையிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க. எப்படிப்பட்ட சகோதரத்துவம் என்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியம் என்று சொன்னால் அல்லாஹ்வே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அது. அல்லாஹ் தான் அடிப்படையில் எல்லாத்தையும் செய்யறான். இப்போ உதாரணமாக சுபஹானல்லதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சுபஹான்ங்கிறது எதுக்கு சொல்றது? ஆச்சரியத்துக்கு சொல்றது. ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம், ஒரு ஆச்சரியமா சுபஹானல்லாஹ் அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த சுபஹான் என்ற வார்த்தையே ஆச்சரியத்திற்கு உரியது. அந்த மாதிரி சுபஹான் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். சுபஹான் என்ற வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அருமையான பெருமக்களே, இப்போ மேராஜுக்கு சென்றதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சுபஹான் என்கிறான். ஆச்சரியமான விஷயமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்வே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த சகோதரத்துவம் இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த சஹாபிகள் இங்கே வந்ததற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய சொத்துக்களிலே பங்கு கொடுத்தாங்க. யாருக்கு? மதீனாவாசிகள், அன்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மக்காவாசிகளாகிய முஹாஜிர்களுக்கு தங்களுடைய சொத்துல பங்கு கொடுக்கிறாங்க, தங்களுடைய வருவாயில் பங்கு கொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ, மக்காவாசிகளுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை பூர்த்தி செய்ததோடு மாத்திரமல்லாமல் அவங்க விவசாயிகளாக இருந்தாங்க. இகார், அந்த விவசாயிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த விவசாயத்திலே இந்த சவுண்டை கொஞ்சம் கூட்டினாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாஸ்டர் இருக்கும், இந்த மாஸ்டர் அந்த விவசாயத்திலே அவங்க வந்து நீங்க என்ன செய்யறாங்க, எங்களுடைய நிலங்களில் நீங்கள் விவசாயம் செய்யுங்க, வேலை வந்து பாருங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, வேலை வந்து பார்க்கறாங்க. யார் வந்து பார்க்கறா? மக்காவாசிகள் மதீனாவாசிகளினுடைய நிலத்திலே வேலைகள் பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்த்து அதுல வரக்கூடிய லாபம் இருக்குல்ல, அதுல பங்கு கொடுக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஒரு செய்தி நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன், நீங்கள் பாருங்கள். செய்தனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், செய்தனா சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யாரு அப்படின்னா மக்காவாசி. சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவாசி. இந்த ரெண்டு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. ஒவ்வொரு ஆளையும், மக்காலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளையும் மதீனாவாசிகளோடு சகோதரர்களாக ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. அப்ப சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. இப்ப சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல அக்தருல் மாலி ஃபில் அன்சார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, நான் இந்த மதீனா வாசிகளிலேயே அதிகமான பணம் படைத்தவன், செல்வம் படைத்தவன் நான் தான். இந்த மதீனாவிலேயே அன்சாரிகளில் அதிகமாக செல்வம் படைத்தவன் யாரா இருக்கிறான்? நானா இருக்கிறேன். அதனால என்னுடைய செல்வத்திலிருந்து பாதியை நான் உங்களுக்கு தர்றேன். அப்படி யாரா சொல்லுவோமா நம்ம? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னே சஅத் இப்னு ரபீஅக்கு தெரியாது. முன்பின் பழக்கம் இல்லை, எந்த தொடர்பும் கிடையாது, கொடுக்கல் வாங்கல் இல்லை, உறவு இல்லை, நட்பு இல்லை, ஏற்கனவே பழக்கமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்த போது
உங்களுக்கு இவர் சகோதரர், உங்களுக்கு இவர் சகோதரர் என்று ஒவ்வொரு ஆணையும் ஒரு ஆளோட ஜாயின் பண்ணாங்க, மக்காவாசிகளை மதீனாவாசிகளை. இந்த சகோதரத்துவம் தான் ஏற்பட்டது. இவங்க என்ன சொல்றாங்க, என் சொத்துல பாதியை தர்றேன், என் வாழ்க்கையில பாதியை தர்றேன், என் வீட்டில பாதியை தர்றேன். எங்க எப்படி இது ஆச்சரியம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருந்தது. இவர்களினுடைய அன்சாரிகள் அந்த அளவிற்கு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னா, இங்க வாங்க, வராத மௌத்தாயிட்டா அதுல வாரிசு வர்றாங்க. யாராவது மௌத்தாயிட்டா வாரிசு என்ன செய்யுது, அதுல வருது. வாரிசு வருமா? ஆனா வாரிசு ஆக்குனாங்க. எனக்கு பிறகு மௌத்தாயிட்டா 4 பிள்ளைகள் இருக்குன்னா அந்த 4 பிள்ளைகள் கொடுப்பாங்க. மனைவி இருந்தா மனைவி கொடுப்பாங்க, அம்மா இருந்தா அம்மா கொடுப்பாங்க, வாப்பா இருந்தா வாப்பா கொடுப்பாங்க. அவங்க யாரு? ஆனா அவங்களுக்கு வராததுல என்ன செஞ்சாங்க, பங்கு கொடுத்தாங்க. யாருக்கு? இந்த மக்கா வாசிகளுக்கு பங்கு கொடுக்கிறாங்க. மதீனாவாசிகள் சொத்தை பங்கு கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுங்க, வசியத்து செய்யுங்க, பாக பிரிவினையில வராதுன்னு அல்லாஹ் சொல்ற அளவுக்கு அவங்க சங்கம் கொடுத்தாங்க. நீங்க பாக பிரிவினையில என்ன செய்யாதீங்க, பங்கு கொடுக்காதீங்க, பாக பிரிவினையில பங்கு வராது. நீங்க அன்பளிப்பு கொடுக்கணுமா கொடுங்க, வசியத்து செய்யணுமா செய்யுங்க. உங்களோட சொத்துல பாக பிரிவினையிலேயே பங்கு கொடுக்குறீங்களே, அது ஆச்சரியமா இருக்கு, அது வேணாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மதீனா வாசிகள் அப்படி அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க தங்களுடைய சொத்துக்களை எல்லாம். நம் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு படிப்பினை, ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன செய்யுது, படிப்பினையாக இருக்கிறது. இந்த முஹாஜிர்கள் எல்லாம் மக்காவாசிகள் எல்லாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸஹபல் அன்சார் பில் அஜ்ரி குல்லி. நாயகமே, எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? இந்த சஹாபிகள் சொல்றாங்க, முஹாஜிர்கள் மக்காவாசிகள் சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? இந்த மதீனா வாசிகள் அன்சாரிகள் எல்லா நன்மைகளும் அவர்களே கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு நாயகமே, எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதா? எல்லா நன்மைகளுமே அவங்க அள்ளிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அந்த அளவிற்கு எங்களுக்கு தாராளமாக நடக்கிறாங்க, அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு தர்றாங்க, எங்களுக்கு கஷ்டத்தையும் போக்குறாங்க, வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் பங்கும் தர்றாங்க, எங்களுக்கு கூட்டாக்கிக்கிறாங்க. என்ன இது? வீடை பார்த்தா வீட்டில் தர்றாங்க, வாழ்க்கையை தர்றாங்க. எனக்கு நினைச்சே பார்க்க முடியல நாயகமே, எல்லா நன்மையும் அவங்களே கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு, ஆகிறதுல எங்களுக்கு பாக்கியம் இருக்காதோ என்று பயப்படுறோம் அப்படின்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைஸ தஸ்னூன அலைஹிம் வ ததுஉ லஹும். நீங்க அந்த அன்சாரிகளை புகழ இல்லையா, அவர்களுக்காக துஆ செய்ய இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அன்சாரிகளை புகழ்கிறீர்களா இல்லையா? ஆமா. அவங்களுக்காக துஆ செய்றீங்களா இல்லையா? ஆமா. அவங்களுக்கு நிறைய, உங்களுக்கு அத்தனை உதவிகள் செய்யறாங்க. அன்சாரிகள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும்போது வீடு இல்லை, வலைஸ ஃபீ ஐதீஹிம் ஷைஉன். யார் சொல்றா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்காவாசிகள் மதீனாவுக்கு வரும்போது வலைஸ ஃபீ ஐதீஹிம் ஷைஉன், அவர்களுடைய கையில எதுவும் இல்லை, வீசிய கையும் பெருங்கையுமாக வந்தார்கள். அவர்களுக்கு வீட்டை கொடுத்தாங்க, சொத்தை கொடுத்தாங்க, வருமானத்தை கொடுத்தாங்க, எல்லா மதீனாவாசிகளும் கொடுத்தாங்க. அப்படி எங்க வீட்டில் வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் எந்த வீட்டில் தங்கணும், யார் யாருக்கு சகோதரர் என்பதையெல்லாம் ஏற்படுத்துறது எங்க வீட்டில் வச்சு தான். அனஸ் நாயகம் சொல்றாங்க, அப்படி வந்தவர்கள் யார்? அப்படி வந்தா மக்காவாசிகள் எதுவும் இல்லாம வந்தாங்க. இப்போ அவங்க அள்ளி அள்ளி பரக்கத்தா கொடுத்துட்டாங்க. தங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்குன்னு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, தனக்கு பிறகுதான் தானம் அப்படிம்பாங்க. அது தப்பு இல்லை, நம்ம மனைவி மக்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு பிறகு தர்மங்கள் செய்யணுங்கிறது சரிதான். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவங்க தாராளமாக அள்ளி கொடுத்துட்டாங்க.
இதனால தான் அவங்க பயந்தாங்க. ரஹபல் அன்சார் பில் அஜ்ரி குல்லிஹி, நாயகமே எல்லா நன்மைகளும் அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பயந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, அவங்களுக்காக அவங்கள நீங்க புகழ்கிறீர்களா? அன்சாரிகள் அப்படிப்பட்டவர்கள், அன்சாரிகள் மேன்மையானவர்கள், அன்சாரிகள் உயர்வானவர்கள் புகழ்கிறீர்களா? ஆமாம் நாயகமே. அவங்களுக்காக துவா செய்றீங்களா? ஆமாம் நாயகமே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கால ஃபதாக பிதாக், அப்ப அதுக்கு இது சரியாயிடும். அந்த மாதிரி அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவங்கள நீங்க புகழுங்க. அவங்களுக்கு முன்னால வச்சு புகழக்கூடாது, மற்றவங்ககிட்ட புகழணும். இப்ப நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் புகழக்கூடாது, மற்றவர்கிட்ட அவருடைய புகழை எடுத்து சொல்லணும், அவருக்காக துவாவும் செய்யணும். ஸல்லல்லாஹு இதை கத்து தர்றாங்க. முகத்துக்கு நேர புகழக்கூடாது, அது முகஸ்துதியா மாறிடும், அவரையே மாத்தி போடும், அவருக்கு பெருமை ஏற்படுத்துற மாதிரி ஆயிடும், அது பாவமாகவும் போயிடும். எனவே நீங்க அவர்களை புகழ்கிறீர்களா? ஆமாம் நாயகமே. அவர்களுக்காக துவா செய்கிறீர்களா? ஆமாம் நாயகமே. அதுதான் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், அவ்வளவு தாராளமாக அந்த அன்சாரிகள் தங்களினுடைய சகோதரர்களாக ஏற்படுத்தப்பட்ட அடிப்படையில் அவங்க சகோதரர்களா? சகோதரி இல்லை, யாருன்றே தெரியாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னு சொன்னா தங்களுடைய உறவுகளோடு அவங்க எப்படி இருப்பாங்கிறத நீங்க பாருங்க. ஒரு கட்டத்தில் ஹைபர் யுத்தம் நடந்தது. அந்த ஹைபர் யுத்தத்தில் நிறைய கனிமத்து பொருள் கிடைத்தது, எக்கச்சக்கமான கனிமத்து பொருள் கிடைத்தது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இந்த முஹாஜிர்கள் எல்லாம் அன்சாரிகள் தந்ததையெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க. அவங்க வானான்னு சொல்ல திருப்பி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அவர்களுக்கும் அனஸ் நாயகம் சொல்றாங்க, எங்க உம்மா ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு சின்ன தோட்டத்தை கொடுத்துருந்தாங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு எங்க உம்மா ஒரு தோட்டத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த தோட்டத்தை அவங்க வச்சுக்கிட இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கிட இல்லை. செய்தா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உம்மு ஐமனுக்கு யாரு கொடுத்துட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தந்த அந்த தோட்டத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அன்சாரிகிட்ட தங்களுக்கு கிடைச்சது அவங்க தந்ததை திருப்பி கொடுக்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கொடுத்த அந்த தோட்டத்தை திருப்பி வாங்கி என்ன செஞ்சிட்டாங்க? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாகுமா இல்லையா? இப்போ நான் ஒரு பொருளை எனக்கு ஒருத்தர் ஒரு அன்பளிப்பு செய்கிறார், அந்த அன்பளிப்பை நான் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அந்த அன்பளிப்பை தாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வாங்கி யார் எனக்கு தந்தாங்களோ அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். இதில் எதுவும் மனஸ்தாபங்கள் எதுவும் இல்லை, மன நிறைவோடு திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா இப்போ ஹைபரில் நிறைய எனக்கு கிடைச்சிருச்சு. ஹைபரில் அந்த யுத்தத்தில் எக்கச்சக்கமான கனிமத்து பொருள் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைத்திருக்கும் போது நான் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும்? அவங்க தந்ததை திருப்பி கொடுத்துருவோம். பரவாயில்ல, எனக்கு இல்லைன்னு தானே தந்தாங்க. அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு இல்லைன்னு தான் கொடுத்தாங்க, இப்போ இருக்கு. அதனால முஹாஜிர்கள் திருப்பி கொடுக்க வர்றாங்க, அன்சாரிகள் திருப்பி வேணாங்கிறாங்க, நீங்க வாங்கி தான் ஆகணும்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனஸ் நாயகத்தினுடைய உம்மா ஒரு சின்ன தோட்டத்தை கொடுத்துருந்தாங்க. அதை கூட அவங்க வைக்கல, அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா நேரா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கொடுத்துட்டாங்க. இப்ப ஹைபர்லேருந்து கிடைத்த போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட கொடுத்து அதை வாங்கி திருப்பி யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா கொடுத்துட்டு ஹைபர்ல தனக்கு கிடைத்தது அந்த ஒரு நிலத்தை உம்மு ஐமனுக்கு கொடுத்துட்டாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எப்படி இருக்கு? ஆச்சரியம் இல்லையா? அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. தங்களுக்கு கிடைத்ததில் எல்லாவற்றிலையும் பங்கு கொடுத்தாங்க. பாதி எனக்கு பாதி உனக்கு பாதி. ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு, நான் எதுவும் இல்லை, அவருக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறேன், எத்தனை % கொடுப்போம்? ஒரு கமிஷனாக போனால், ஒரு புரோக்கராக போனால் 3% கொடுப்போமா? 4% கொடுப்போமா? கிடைக்கிற லாபத்தில் 10% வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன செஞ்சாங்க? ஆளுக்கு 50-50.
எல்லாத்துலேயும் பாதி பாதி, உனக்கு பாதி எனக்கு பாதி, உனக்கு பாதி எனக்கு பாதி என்று இவங்க நடந்துக்கிட்டாங்க. யாரிடம் நடக்கிறாங்க? மதீனாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய முஹாஜிர்கள் இடத்துல. முஹாஜிர்கள் யார் இவங்களுக்கு? எந்த வகையில உறவுனா எந்த வகையில உறவு இல்லை. மாமானா மச்சானா சகோதர உறவுகள் இருக்கிறதா? இல்லை. இந்த சகோதர உறவை ஏற்படுத்தியது யார் என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்படுத்திய உறவு. இது ஆச்சரியம் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை என்ன செஞ்சாங்க அந்த சஹாபிகள் வாழ்ந்தாங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் இல்லையா இதெல்லாம்? எனவே இந்த இடத்துல நம்ம மார்க்க நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு போதிக்கிறது. நாம் என்ன செய்யணும் என்றால் உறவுகளை என்ன செய்யணும்? நம்ம சகோதரத்துவத்தை பேணி நடக்கணும், உறவுகளை பேணணும். இந்த உறவுகளை பேணுறதுங்கிறது அடுத்த செய்தியா வருது. இப்ப சகோதரத்துவத்தை ரெண்டு வகையான சகோதரத்துவம். ஒன்று எந்த சகோதரத்துவம் என்றால் நம்முடைய உடன் பிறந்த அல்லது காக்கா மக அந்த வகையில் இருக்கக்கூடிய சகோதரத்துவம். இன்னொன்று முஸ்லீம்கள் எல்லாருமே இன்னமல் முஸ்லிமூன இஹ்வத்துன் அல்லாஹ் சொல்றான். முஸ்லீம்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் தாங்கிறான். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அப்படின்னு இந்த ரெண்டு வகையான சகோதரத்துவத்தை பற்றியும் இஸ்லாம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. எனவே இது ஒரு ஆச்சரியமான ஒரு சகோதரத்துவம் தான். இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை உலகத்தில் யாருமே வாழ இல்லை, வாழ முடியாது, வாழ முடியாது. அப்படி ஒரு சகோதரத்துவத்தை என்ன செய்யறாங்க? கொடுக்கிறாங்க. இதே மாதிரி இந்த உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா. அல்லாஹ் குறிப்பிடுறான், அல்லாஹ்வுக்கு நீங்க அல்லாஹ்வையே வணங்குங்க, அவனுக்கு இணை வைக்காதீர்கள், உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு உபகாரம் செய்யுங்க. அப்ப உறவுகளை பேணுவது என்பது ஒரு பெரிய இபாதத். உறவுகளை முறிப்பது என்பது பெரும்பாவம். பெரும்பாவத்தில் அது வரும். உறவுகளை முறிப்பது என்பது பெரும்பாவம். உறவுகளை பேணுவது என்பது இபாதத், அது கண்டிப்பு, கடமை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவாக குறிப்பிடுறாங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த உறவுகள் என்று வரும் பொழுது அதுலேயும் ரெண்டு விதமான உறவுகள். இஸ்லாம் சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் சகோதரன் சொல்ல அதை சொல்லல. குடும்ப உறவு இருக்குல்ல, இதுல ரெண்டு வகையான உறவுகள் இருக்கு. ரெண்டு வகையான உறவுகள் என்றால் என்ன? ஒன்று, ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்திலிருந்து பங்கு பெறக்கூடியவர்கள், இது ஒரு உறவு. இரண்டாவது பங்கு பெறாதவர்கள், இது உறவு தான். இப்போ ஒரு மகள் இருக்கிறான்னு வைங்க, மகள் இருக்கிறான், உறவு தானே. ஒருத்தர் மூத்தாயிட்டாரு, அவருக்கு பொம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, உறவா இல்லையா? ரொம்ப நெருங்கிய உறவுலாம். முதல் உறவு பிள்ளைகள் தான் முதல் உறவு. அப்ப அவங்க ஆனா மகளுடைய பிள்ளை இருக்குன்னு வைங்க, மகளுடைய மகளோ மகளுடைய மகனோ இருக்கிறான், பேர மகவழி மகள் வழி பேர அல்லது மகள் வழி பேத்தி, மகளுடைய பிள்ளைகள், மகளுக்கு பிறந்த பிள்ளை. நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அந்த பொம்பளை பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவங்க வாரிசா வருவாங்களான்னா வாரிசா வரமாட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாரிசா வரமாட்டாங்க. சகோதரிகள் வாரிசா வருவாங்க. நம்ம கூட பிறந்த லாத்தா தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க வாரிசா வருவாங்க. சகோதரிகளினுடைய பிள்ளைகள், அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், லாத்தா மகனா இருக்கட்டும், லாத்தா மகளா இருக்கட்டும், தங்கச்சி மகனா இருக்கட்டும், தங்கச்சி மகளா இருக்கட்டும், யாரும் வாரிசா வரமாட்டாங்க. லாத்தா தங்கச்சி வருவாங்க வாரிசா, லாத்தாவுடைய பிள்ளைகள் வரமாட்டாங்க. சாஞ்சப்பா இருக்கிறாங்க, சாஞ்சப்பா பெரியப்பா இருக்கிறாங்க, சின்னாத்தா பெரியத்தான்னு சொல்றாங்கல்ல, அவங்க வாரிசா வருவாங்க. அவங்களுடைய பொம்பளை பிள்ளைகள் வாரிசா வருவாங்களா? வரமாட்டாங்க. உம்மா வாரிசா வருவாங்க, உம்மாட வாப்பா வாரிசா வரமாட்டாரு, வாப்பாட வாப்பா வாரிசா வருவாங்க. உம்மாட உம்மா வாரிசா உம்மா வாரிசா வருவாங்க, வாப்பா வாரிசா வருவாங்க. உம்மாட உம்மா வாரிசா வருவாங்க, உம்மாட உம்மா வாப்பாட உம்மா வாரிசா வருவாங்க. ஆனா உம்மாட வாப்பா வாரிசா வரமாட்டாங்க. எவ்வளவு உம்மாட வாப்பா தான் நெருக்கமா இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருந்தும் கூட அப்ப அல்லாஹ் இந்த இது ரெண்டு வகையாக பிரிக்கிறான். அந்த உறவை, இரத்த உறவை, நசபு என்ற உறவை ரெண்டு வகையாக பிரிக்கிறான். அப்ப ரெண்டு வகை என்பது ஒன்று வாரிசாக வரக்கூடியவர்கள், இன்னொன்று வாரிசாக வராதவர்கள் என்று இருக்குது.
சரி, இனி வாரிசாக வரக்கூடியவர்களையே ரெண்டாம் உறவு பிரியுது. ஒன்று வாரிசா வரக்கூடியவர்கள், இன்னொன்று வாரிசா வராதவங்க. நம்ம சொல்லிட்டோம், மகள் வாரிசா வருவா, சகோதரி வாரிசா வருவா, ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் வாரிசா வரமாட்டாங்க. எல்லாம் நம்ம ஊரில் இப்போ எடுத்துக்கிட்டா மகளுடைய பிள்ளைகள் தான் மகனுடைய பிள்ளைகளை விட கூடுதல் பிரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் அவங்களோட நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறது யார் இருக்கிறா? மகள் தான் நம்மளோட இருக்கிறான். அப்போ மகளுடைய பேத்தி, மகளுடைய வழி பேரன் தானே கூடுதல் பிரியமாக இருப்பாங்க. இது இயல்பு. ஏன்னா அவங்களோடய நம்ம இருக்கிறோம். மகன் தான் அங்கே பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடுறாரு இல்லையா? அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஆண்டு இருப்பார்ல, அப்பா இருப்பார்ல, அவருக்கு மகளுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன செய்யும்? பிரியமாக இருக்கும், கூடுதல் பிரியம். பிரியம்தான், எல்லா பேர பிள்ளைகளும் அப்பாவுக்கு பிரியம்தான். ஆனால் மகளுடைய பிள்ளைகள் கூடுதல் பிரியா இருக்கும். ஆனால் மகளுடைய பிள்ளைக்கு வாரிசு வராது அப்படின்னு சொல்லுது. ஹைர், இப்போ வாரிசாக வரக்கூடியவர்களையே ரெண்டா இஸ்லாம் பிரிக்குது, ரெண்டு வகையாக பிரிக்குது. எப்படின்னு கேட்டா, இப்போ வாப்பா இருக்கிறார், வாப்பா வாரிசா வருவாரா? வருவார். காக்கா தம்பி, கூட பிறந்த காக்கா தம்பி இருக்கிறாங்க, வாரிசா வருவாங்களா? வருவாங்க. இவங்கெல்லாம் வாரிசு தான். சாச்சப்பா பெரியப்பா இருக்கிறாங்க, அவங்க வாரிசா வருவாங்களா? வருவாங்க. ஆனா இவங்கெல்லாம் வாரிசுக்காரங்க தான். வாப்பா ஹயாத்தாக, ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, அவருடைய வாப்பா ஹயாத்தாக இருக்கும்போது இந்த மௌத்தானவர்களுடைய சாச்சப்பாவோ, மௌத்தானவர்களுடைய சகோதரர்களோ, மௌத்தானவர்களுடைய சகோதரிகளோ வாரிசா வரமாட்டாங்க. அவங்க இருக்கிறது, அவங்க இல்லை, வாப்பா இல்லை, மகனும் இல்லை, மகனுடைய மகனும் இல்லை என்றால் தான் இவங்கெல்லாம் வாரிசா வருவாங்க. இப்படி இது ஒரு வகையான இது. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க. வைதா ஹதரல் கிஸ்மத உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் ஃபர்ஸுகுஹும் மின்ஹு. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இப்ப ஒருத்தருக்கு ரெண்டு மகன் இருந்தார்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ரெண்டு மகன் இருந்தார். இந்த ஆச்சரியமான ஒரு பாகப்பிரிவினை இது. நீங்க வேற எங்கேயும் இந்த மாதிரி பாகப்பிரிவினையை பார்க்க முடியாது. இது பாகப்பிரிவினுடைய சப்ஜெக்ட் இல்லை. ஆனா நமக்கு இந்த உறவுகளை பேணுதல் என்கிறதுலாம் அறம். அந்த அறத்துல இதெல்லாம் கட்டுப்படுது என்பதற்காக இதை சொல்லி நான் வருகிறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாருங்க. ரெண்டு மகன் இருக்கிறார் ஒருத்தருக்கு. ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, அவருக்கு ரெண்டு மகன் இருந்தார். அதுல ஒரு மகன் இந்த வாப்பா மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே மௌத்தாயிட்டார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. அந்த ரெண்டு மகன்ல ஒரு மகன் மௌத்தாயிட்டாரு, அதுக்கு பிறகு வாப்பா மௌத்தாகிறார். இப்ப எத்தனை மகன் இருக்கிறாங்க? ஒரு மகன் தான் இருக்கிறார். அந்த மகன் சொத்து அவருக்கு வாரிசு வருவார், அது பிரச்சனை இல்லை, மகன் வாரிசா வர்றார். வாப்பாவுக்கு முன்னால ஒரு மகன் மௌத்தானாரு, அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்காது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மகனுடைய பிள்ளை தான். இப்ப மகன் இல்லை, ஆனா வேறொரு மகன் இருக்கிறானா இல்லையா? அந்த மகன் இருக்கும் போது மகனுடைய எந்த மகனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது, பேர பிள்ளைகளுக்கு கிடைக்காது. மகன் இருந்துட்டாரா பேர பிள்ளைகளுக்கு கிடைக்காது. இது அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய சட்டம். இதுல யாரும் குறுக்கீடு செய்ய முடியாது. ஏன் அவரு எவ்வளவு எங்க உழைச்சு கொடுத்தாரு அதெல்லாம் பேச முடியாது. இது அல்லாஹ்வுடைய தீர்மானம், அல்லாஹ்வுடைய சட்டம். இப்ப அதுல அல்லாஹ் சொல்றான், இந்த நெருங்கிய உறவுகள் எடுத்துக்கிட்டா நிறைய சொல்லலாம். நெருங்கிய உறவுகள் எடுத்துட்டா இப்ப மகளுடைய பிள்ளைகள் நெருங்கிய உறவு தான், சகோதரிகளினுடைய பிள்ளைகள் நெருங்கிய உறவு தான், சாஜப்பா பெரியப்பாவுடைய பிள்ளைகள் நெருங்கிய உறவுகள் தான். இவங்கெல்லாம் நெருங்கிய உறவுகள் தானே. இப்ப இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. பேர பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகளுடைய வாப்பா தன்னுடைய மகன் ஹயாத்தா இல்லை, ஆனா இன்னொரு மகன் இருக்கிறதுனால பேர பிள்ளைகளுக்கு கிடைக்கல என்ற நிலை இருக்கும்போது இப்ப அவருக்கு ஓரளவு நியாயமான சொத்து இருக்குது என்றால் அது பங்கீடு செய்யும் பொழுது இவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? அந்த நெருங்கிய உறவுன்னு சொல்றோமே, வாரிசு அல்லாத அல்லது வாரிசாக இருந்து வர முடியாம போன இவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா அவர்கள் தேவை உடையவர்களாக இருந்தால் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஒய்தா ஹதரல் கிஸ்மத், அந்த பங்கு வைக்கும் போது
சொத்து பாக பிரிவினை செய்யும் போது இதெல்லாம் நம்ம ஊர்ல நிறைய நடக்குதுங்கிறதுனால சொல்றேன். நம்ம வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும். அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க, நாங்கெல்லாம் ரசூலு அப்படின்னு பெருசா ரசூல் மேல ஆஷிக்கா இருக்கிறோன்னா எப்படி ஆஷிக்காக இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை செஞ்சாதான் ஆஷிக்கு. நாங்க ரசூல் மேல பாட்டு படிக்கிறோம்னா ஆஷிக் ஆயிட முடியுமா? அப்படி அல்ல. நிறைய படிக்கணும், நிறைய ஸலவாத்துக்களை ஓதணும். அதே சமயத்தில் நாங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டோம், உறவை பேண மாட்டோம்னு சொன்னா எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படிப்பாங்க, மகிழ்ச்சி அடைவாங்களா? அப்ப உறவுகளை பேணணும். அப்ப அந்த நேரத்தில் நீங்க பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் தேவையுடையவராக இருந்தால் நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி உங்களுக்கு செய்தி காதல் விழுதுன்னு வைங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லலை. அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு விருப்பம் இருக்கா இல்லையா? நீங்க கொடுங்கிறது அல்லாஹ் விருப்பமா சொல்றான் இல்லையா? ஒகூலுலம் கௌலம் மாரூஃபா. அடுத்து ஒன்று சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வுடைய கவுலே கவுலு தான், ஆச்சரியமானது. இப்படி யாரும் பேச முடியாது. ஏன்னா அது கவுல், கவுலுல்லா, அல்லாஹ்வுடைய சொல். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒகூலுலம் கௌலம் மாரூஃபா. இப்போ உதாரணமா உங்களுக்கும் தேவை இருக்கு, நீங்க வாரிசுக்காரராக இருக்கிறீங்க, உங்களுக்கு அவருடைய வராசத்துலேருந்து கிடைக்குது ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குது, அவங்களும் ஒரு தேவை உடையவங்களா இருக்கிறாங்க. நீ ஜாஸ்தி இல்லை, ஒரு 10 லட்ச ரூபாவில் 1 லட்ச ரூபா எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குதா, அவனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்குதா, இவனுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்குதா, இப்படி பல பேர் கிடைக்குமா இல்லையா? இந்த கிடைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நீ 1 லட்ச ரூபா கொடு, 10லேருந்து 1 கொடு. அவன் 5 கிடைக்குதா, ஒரு 50,000 ரூபா கொடுக்கட்டும். இவன் 2 கிடைக்குதா, அவன் ஒரு 20,000 ரூபா கொடுக்கட்டும். இந்த மாதிரி நடந்துக்கங்க. ஒரு 10,000 ரூபா கொடு. இப்படி என்ன செய்யுது? இந்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க, கொடுத்தா நல்லா இருக்குமே, அப்படி செய்யுங்களே என்று அல்லாஹ் சொல்றான். கொடுத்து ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்க இல்லை. கொடுத்துட்டு இன்னொன்னு சொல்றான் பாருங்க, ஒகூலுலஹும் கௌலம் மஅரூஃபா. மச்சான் நிறைய தரணும்னு தான் ஆசை, எனக்கும் கொஞ்சம் என்ன செய்யுது, தேவைகள் இருக்கு, நானும் கொஞ்சம் கடன் பட்டுட்டேன், பாப்பாட சொத்து கிடைச்சிருக்குதான், ஆனால் எனக்கும் கொஞ்சம் தேவைகள் என்ன செய்ய இருக்குது, சில கடன்கள் வாங்கியிருக்கிறேன், சில சங்கடத்தில் நானும் இருக்கிறேன், வெளியில் சொல்ல முடியாது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இதை மறுக்காமல் இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 1 லட்ச ரூபா தர்றேன், எனக்கு 10 லட்ச ரூபா கிடச்சிருக்குது, அதை ஒரு 1 லட்ச ரூபா தர்றேன், அல்லது 50,000 ரூபா தர்றேன், அல்லது ஒரு 2 லட்ச ரூபா தர்றேன். உங்களுக்கு நிறைய தரணுங்கிற ஆசை தான், ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, பரக்கத்தான் வாங்கிக்கோங்க, மறுத்துறாதீங்க என்று கொடுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒகூலுலஹும் கௌலம் மஅரூஃபா. இதுதான் அறம். அது சொத்துல அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுதான், அதெல்லாம் ஒரு பைசா கொடுக்க முடியாது. அப்படி நீங்க சொன்னா நீங்க குற்றவாளிகள் இல்லை, நீங்க பாவியா? பாவி இல்லை, அறம் பேணவில்லை. நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதற்கு பன்மடங்காக அல்லாஹ் தருவான், இல்லாட்டா அதோட ஸ்டாப் பண்ணிடுவான். அதுல அபிவிருத்தி இருக்காது, பரக்கத் இருக்காது. இது அல்லாஹ்வுடைய விருப்பமா இருக்கா இல்லையா? அதனால அந்த அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பேணி நீங்க நடங்கங்கறான். இதை நாம கவனமாக என்ன செய்யணும்? நம்ம அடிக்கடி ஓதும், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா. நீங்க அல்லாஹ் என்ன செய்றான்? நீதமாக நடங்கள் என்று ஏவுறான், உபகாரம் செய்யுங்கள் என்று ஏவுகிறான். வ ஈதாஇல் குர்பா, தில் குர்பா என்று சொல்லக்கூடிய உறவுகள், நெருங்கிய உறவுகளுக்கு கொடுங்கங்கிறான் அல்லாஹ். கொடுத்து உதவுங்கப்பா, கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, உதவுங்க என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்ப அம்ர் இப்னு அப்ஸத்து ஸலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. வெளியூர்ல உள்ளவங்க அவங்க. அப்பந்தான் இஸ்லாம் வந்திருக்கு, பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு, இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் அது. அப்ப அந்த இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து அவங்கள கேட்குறாங்க, அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர்னா யார், ரசூல்னா யாரு அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறாங்க, விவரம் கேட்குறாங்க.
கேட்டுட்டு எனக்கு நீங்க என்ன ஏவுறீங்க, நீங்க அல்லாஹ்வின் தூதர்னு சொல்றீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டதாக சொல்கிறீர்கள், அந்த கட்டளையிலிருந்து எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது பிசிலத்தில் அர்ஹாம், அல்லாஹ் உங்களை எதை சொல்லி இந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பினான் அப்படின்னு கேட்கிறாங்க. அர்சலனி பிசிலத்தில் அர்ஹாம், என்னை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உறவுகளை பேணுமாறு அனுப்பினான். அப்ப உறவுகளை பேண சொல்றாங்க. யார் பேண சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக தான் என்ன அனுப்பியே இருக்கிறாங்கிறாங்க. இப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு பிறகு அவன் சொன்னாங்க, நான் உங்களை நாயகமே உங்களை நான் பின்பற்றேன், உங்களை நான் ஏத்துக்கிட்டேன், களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, நான் உங்களோட இருந்துறேன்னு சொல்லும்போது நீங்க இப்ப இருக்க முடியாது, இங்க ஆகப்பெரிய பிரச்சனை இருக்கு, இங்க நிறைய ஆட்கள் என்னோட சேர இல்லை, அது ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இணைவாங்க, அப்படி இணைஞ்ச பிறகு நீங்க வாங்க, இப்போ உங்க ஊருக்கு போங்க, உங்க ஊருக்கு போய் இப்படி இப்படி நடங்க, குடும்பத்தோட நல்ல உறவோட இருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு இந்த அம்ர் இப்னு அபஸத் ஸலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. மதீனா ஷரீஃபுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இணைகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, சாயிதா பனு சாயிதா கிளையை சார்ந்த ஒரு நபர், பனு சாயிதாண்டு அந்த அரபு மக்கள் குளம் குளமாக கோத்திரம் கோத்திரமாக வாழ்ந்து வந்தாங்க. குழு குழுவாக வாழ்வாங்க, கோத்திரம் கோத்திரமாக என்ன செய்வாங்க, வாழுவாங்க. அப்படி அவங்க வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் அந்த பனு சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் வர்றார். ஒரு மனிதர் வந்து, யார் சொல்லலாம், எங்கள் அம்மா வாப்பாலாம் ஒஃபாத்தாயிட்டாங்க, எனக்கு அம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, பக்கிய மின் பிர்ரி மா ஷையுன், மௌத்தா போன எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வாப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கிறதா? அம்மா ஒஃபாத்தாயிட்டாங்க, வாப்பா ஒஃபாத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்குதா நாயகமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா 4 வகையான விஷயம் இருக்கு. அர்பாத்துன், 4 விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மரணித்து விட்ட தாய் தந்தையர்களுக்கு நீங்க செய்யணும். என்னது அப்படிங்கிறாங்க. ஒன்று அஸ்ஸலாத்து அலைஹிமா வல் இஸ்திக்பாரு லஹுமா, ஒன்று அவர்களுக்காக, சலாத்துன்னு அந்த இடத்துல தொழுகை இல்லை, துவா. சலாத்துக்கு துவான்னு அர்த்தம் இருக்கு, சலாத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அப்போ அவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும், துவா செய்வதும் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்வதும். உங்களுடைய எல்லா நேரங்களிலும் உங்களுடைய பெற்றோருக்காக நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க, அவர்களுக்காக இஸ்திக்பார் பிழைப்பிற்கு தேடுங்க. இதை நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும். இது 1வது. 2வது என்னன்னா, இன்ஃபாது அஹதிஹிமா மின் பஅதி மௌத்திஹிமா, அவங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தா அந்த வாக்கை நீங்க நிறைவேற்றணும். உங்க அப்பா அம்மா ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் அப்போ யாராவது மௌத்தாயிட்டா, எங்கள் வாப்பா மௌத்தாகி இருக்கிறாங்க, அல்லது எங்கள் சகோதரர் மௌத்தாக இருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கிருந்தா ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது அவசியம், அது முக்கியமான ஒரு விஷயம்தான், அது சொல்ல வேண்டிய இடமும் கூட. ஏன்னா அந்த ஜனாசாவில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த செய்திகள் வெளியிலையும் போகும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆமா இன்ஃபாது அஹதிஹிமா மின் பஅதி மௌத்திஹிமா, அந்த 2 பேருடைய உம்மா வாப்பாவுடைய மௌத்துக்கு பிறகு அவங்க ஏதாவது வாக்குகள் கொடுத்திருந்தா அதை நீங்க என்ன செய்யணும், நிறைவேற்றுங்க. 2வது. 3வது இக்ராமு சதீகிஹிமா, உங்க வாப்பா அம்மாவுடைய தோழர் தோழிகள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களுடைய தோழர் தோழிகள் இருப்பாங்களே, அவங்கள நீங்க என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். வாப்பாவுடைய தோழப்பான்னு சொல்றோம், தோழப்பா தோழிமான் தோழிமான்னு சொல்றோமா, நம்ம ஊர்ல வாப்பாவுடைய ஃப்ரெண்டை தோழப்பாங்கிறோம், உம்மாவுடைய ஃப்ரெண்டை என்ன செய்யணும், தோழிமாங்கிறோம். இப்படி இருக்கல, அவங்களையெல்லாம் நீங்க கண்ணியப்படுத்துறது உங்க மேல கடமைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் ஒரு பொம்பளை, வயசான பொம்பளை வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் இருக்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு வராங்க. அவங்கள ரொம்ப இக்ராம் பண்றாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யாரும் சொல்லுதா, நீங்கள் யார் வந்தாலும் கண்ணியப்படுத்துவீங்க, அது உங்களுடைய இயல்பது, எல்லாரையும் நீங்கள் கண்ணியப்படுத்துவீங்க, ஆனால் இந்த பொம்பளையை ரொம்ப கண்ணியப்படுத்தினீங்களே அப்படின்னு கேட்கும்போது
இவங்க யார் தெரியுமா? ஹதீஜாவுடைய தோழி, மனைவியினுடைய தோழி. மனைவி ஹதீஜா. அப்போ ஹதீஜா தோணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வயசு மூப்பு. அதை நீங்கள் விளங்கிக்கிடணும். அப்போ என் மனைவியினுடைய தோழியாக இருந்தவர்கள் அவங்க இருக்கும்போதெல்லாம் வந்து சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் வஃபாத்துக்கு பிறகு வரல, இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க, அதனால் நான் கண்ணியப்படுத்துகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ மனைவியினுடைய தோழியையே கண்ணியப்படுத்தும் போது உம்மாவுடைய தோழி எப்படி கண்ணியப்படுத்தணும், வாப்பாவுடைய தோழர்களை எப்படி கண்ணியப்படுத்தணும்? இது கடமைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நீங்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க சொல்கிறாங்க, இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். ஓ சீலத்து ரஹிமிஹிமா, அவங்களுடைய குடும்ப உறவை நீங்கள் பேணணும். குடும்ப உறவு, உனக்கு குடும்ப உறவு யாரை வச்சு? ஒன்று உம்மா வழி அல்லது வாப்பா வழி, அப்படிதானே? நமக்கு குடும்ப உறவு எங்கேருந்து ஏற்படும்? ஒன்று உம்மா வழியில் வரணும் அல்லது வாப்பா வழியில் வரணும். வேற என்ன? உம்மாவும் வாப்பா வச்சு தான் நம்ம பிறந்து இருக்கிறோம். நம்முடைய உறவுகள் குடும்ப உறவு. அதர் சல்லாம் சொல்றாங்க, அல்லதி லா ரஹிம லக மின் கிபலிஹிமா இல்லா மின் கிபலிஹிமா. அந்த உறவு என்பது உம்மா வாப்பாவை கொண்டு தான் வரும். அதை கொண்டு இல்லாமல் வேற உறவுங்கிறது, குடும்ப உறவுங்கிறது உனக்கு எந்த பக்கத்தில் வரப்போகுது? ஒன்று வாப்பா வழியிலேயே இருக்கணும் அல்லது உம்மா வழியிலேயே இருக்கணும். இந்த ரெண்டு வழி இல்லாமல் வேற ஒரு குடும்ப உறவுங்கிறது உனக்கு இல்லை. அதனால அவர்களுடைய அந்த குடும்ப உறவை பேணி நீ என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். இப்போ நம்ம நடைமுறைக்கு நான் வர்றதுக்கு முன்னால் இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வரார். இது மெயின் சப்ஜெக்ட். இப்போ பேசக்கூடிய சொல்லை இப்போ சொன்ன இந்த வழியிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஜா ரஜுலுன் இன்னலி கராபத்தன், நாயகமே எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார், சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, சொந்த உறவுகள் இருக்கிறாங்க. அசிலுஹும் வ யக்தஊனி, நான் அவங்கள சேர்ந்து தான் நடக்கிறேன், ஆனால் அவங்க என்ன துண்டிச்சு நடக்கிறாங்க, கண்டுக்கிறதே இல்லை, என்ன கண்டுக்கிறதே இல்லை. சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார். எனக்கு என்ன வேலை தான் கிடக்குது, நான் இனி சலாம் சொல்ல மாட்டேன். இது உறவு இல்லை. என்ன அவர் என்ன செய்ய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட இல்லை, அதனால நான் கூப்பிட மாட்டேன். இது உறவு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வெறுக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்மளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம உறவுல ஒருத்தன் கூப்பிட இல்லைன்னு வைங்க, நம்ம கூப்பிட இல்லை, அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்கள கூப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை வெறுக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தானது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது அவங்க சொல்கிறது. இப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம், நம்ம சுன்னத்துல் ஜமாத் ரசூலுல்லாஹ் மேலே நம்ம பிடிப்பு பற்று நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த நம்மளை ஒரு ஒருத்தன் கூப்பிட இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட இல்லை, மகள்கிட்ட கல்யாணத்துக்கு கூப்பிட இல்லை, என் மகளுக்கு கல்யாணம் அவனுக்கு கூப்பிட இல்லாதனா நானும் என் மகளுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன், எங்கள் வீடு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டேன், எங்கள் வீடு ஓப்பனுக்கு கூப்பிட மாட்டேன்னு சொன்னால் அது நியாயமா? நியாயம் இல்லை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறாங்க, நீ செய்யாதேங்கிறாங்க. நாம் அப்படி தானே செய்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன, அல்லாஹ் சொன்னா என்னன்னு இருக்கிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய நஃப்ஸுக்கு நாம் என்ன செய்ய வழிபட்டு இருக்கிறோமே தவிர அல்லாஹ் ரசூலுக்கு நம்ம என்ன செய்ய வழிபட்டு இல்லை. அப்போ அவங்க சொல்றாங்க, அஸ்லுஹும் வ யக்தஊனி, நான் அவர்களை இணைந்து நடக்கிறேன், அவர்கள் என்னை துண்டிக்கிறார்கள். ஓ உஹ்ஸினு இலைஹிம் வ யுஸீஊன இலைய, நான் அவர்களுக்கு சில உபகாரம் செய்யத்தான் செய்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு கேடு செய்கிறாங்க, என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, என்னை பற்றி விமர்சனம் செய்கிறாங்க, நான் எதுவும் செய்கிறதில்லை, அவங்கள பற்றி எந்த குறைகள் நான் சொல்லிகிட்டு இருக்கல, ஆனால் அவங்க என்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடக்குது நாயகமே, நான் என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க, சேர்ந்து நடக்கிறீங்களா? ஆமாம், சேர்ந்தே நடங்க. அவங்களுக்கு உபகாரம் செய்கிறீங்களா? ஆமாம், அப்படி இருங்க, அதான் உறவு. அப்போ நீங்கள் உறவை பேணுதலாக ஆகிறீங்க, அவங்க உறவை முறிச்சவங்களாக ஆகிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்கான கமா தக்கூலு, நீங்கள் சொல்வது மாதிரி இருக்குமே, ஆனால் நீங்கள் கரெக்டாக நடந்து நீங்கள் சேர்றதுக்கு விரும்பி அவர்கள் புறக்கணித்தால், நீங்கள் நல்லதை செய்து நீங்கள் ஒரு கொடுத்து விடுறீங்க, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சாப்பாடு கொடுத்து விட்றீங்க, ஒரு நார்ஸா கொடுத்து விட்றீங்க, அதெல்லாம் தேவையில்லை, வேணாம், திருப்பி விட்றாங்களா? இல்லை, இதெல்லாம் பெரும் பாவம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அகம்பாவம் இது? பாவம் மட்டுமல்ல, அது அகம்பாவம்.
இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லவா? உறவுலாம் ஒழுங்காக தான் இருக்கு, உறவுலாம் ஒழுங்காக இருக்கு. ஒரு பிரச்சனையை குடும்பத்தில் பிரச்சனைலாம் இல்லை என்ன வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் உள்ள நடப்பை சொல்லுகிறேன். நானும் சரி நீங்களும் சரி இந்த மாதிரி செய்திகளை எப்படி நம்ம திருத்திக்கிடணுங்கிறதுக்காக. சில வீடுகளில் நைட்டில் இரவில் கல்யாணம் வச்சுருப்பாங்க, சாப்பாடு ஆக்கியிருப்பாங்க, சாப்பாடு மிஞ்சிட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்து கதவை தட்டுவான். மாமாவோட மச்சாவோட ஆக்கிது சாப்பாடு தந்தாங்க, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. இது ஹராம், ஹராம். இது நீ ஏன் திருப்புற? நீ அப்படி திருப்புவதன் மூலமாக உறவை நீ துண்டித்த பாவத்துக்கு ஆளாகுவாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட மிஞ்சிட்டவன் என்ன செய்வான்? தர்றான். அல்ஹம்துலில்லாஹ் வாங்கியிருந்தா பெரிய ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது, மாச கணக்காக வச்சு சாப்பிட்றீங்களே, அதை ஏன் நீ திருப்புற? நீ திருப்ப கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் வந்து அப்படி நாங்கள் ஆஷிகர் ரசூல், ஆனால் ரசூல் சொன்னதை கேட்க மாட்டோம்னா என்ன ஆஷிகர் ரசூல்? இதான் ஒரு மூமியினுடைய அடையாளமா? இது எவ்வளவு பெரிய பிழை! இது நம் தாய்மார்கள் நிறைய இதை செய்யறாங்க, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக செய்யறாங்க. இதை நான் வருத்தத்தோடு பேசுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே நாளைக்கு நம்ம போய் நிக்கணுமா இல்லையா? அவர்களினுடைய அனுமதி இல்லாம நம்ம சொர்க்கம் போக முடியுமா? அவர்களுடைய ஷஃபாத் இல்லாம நுழைய முடியுமா? அப்படி ஒண்ணு முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து ரசூலுடைய ஷஃபாத் வேணும். இந்த ரெண்டும் இல்லாம சோனத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்படி என்ன அகம்பாவன்னு கேட்கிறேன். அது வந்துட்டான், சாப்பாடு மிஞ்சிருச்சு, உறவு ஒன்று கொடுத்து விடுறான், அல்ஹம்துலில்லாஹ் வாங்குங்க. வாங்கினால் உங்களுக்கு தவாபு, சாப்பாடும் கிடைக்குது, தவாபும் கிடைக்குது. வாங்கினா சாப்பாடும் இல்லை, அதாபும் கிடைக்குது. அதாபை எப்படி தேடி வாங்குறீங்க? எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை பாருங்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்றீங்க? ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் ஹசனுல் பஸரி பெரிய வசதி ஆயிட்டாங்க. அல்லாஹ் நிறைய பரக்கத்தை கொடுத்தான் அவங்களுக்கு. அப்போ அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர், அவங்களுக்குள்ள குடும்பம்னா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும், அது தப்பு இல்லை, ஆனால் அதை நீக்கிக்கிடணும். மனஸ்தாபங்கள் ஏற்படுமா? ஏற்படும். உறவுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதை நம்ம என்ன செய்யணும்? யார் வந்து பணிஞ்சு போயிடுறாங்களோ அவங்கள அல்லாஹ் ஏற்றிடுறான். கொப்புல இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் சொர்க்க வாடையை அனுபவிக்க முடியாது. நான் இறங்கி போக மாட்டேன், நான் பணிய மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொர்க்கம் போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வசதியோடு இருக்கிறாங்க, செல்வத்தோடு இருக்கிறாங்க. அவர்களுடைய உறவு ஒருத்தர் அவர் சொல்றாரு, இந்த பாருங்க ஹசனுல் பஸரி எவ்வளவு பெரிய வசதியோடு இருக்கிறாரு, நான் பசியும் பட்டினியுமா இருக்கிறேன், கடன் அதுமா இருக்கிறேன், கொஞ்சம் கூட கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு, என்ன கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அவருக்கு பெரிய முரீதீன்கள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அவருக்கு பின்னால அவரை பின்பற்றக்கூடியவங்களும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, பெரிய மகான் 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 போத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உறவில இருக்கக்கூடிய என்ன செய்யறதுல கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றார். இதுல உண்மை என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு காரணத்துல அவருக்கு ஹசது வந்துட்டு, அந்த மனுஷனுக்கு ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா மேல ஹசது வந்துட்டு. இந்த ஹசது வந்துடும் இல்லையா? ஒரு கட்டத்தில் வசதி வரும்போது அந்த வசதி இல்லாதவர்கள் அந்த வசதியை பார்த்து ஹசது, இந்த பொறாமை வர்றது இயல்பு, அந்த நப்சு ஷைத்தான் கொண்டு வந்து போட்டுருவான். அந்த மாதிரி இவருக்கு வந்துருச்சு. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு மாசமும் அவருக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் பணம், பொருள், உணவு, உடை எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருவாங்க. கொடுத்து விடும்போது சொல்லுவாங்க, யார்கிட்டயோ ஒரு ஆட்டை கொடுத்து விடும்போது, நான் தந்தேன்னு சொல்லாது, ஒரு ஆள் உங்க மேல பிரியமான ஒரு ஆள் தந்தாங்கன்னு கொடு அப்படின்னு கொடுத்துரு. எந்த காரணத்தை கொண்டும் என் பேரை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. அவர் வாங்கிக்கிடுவார். இப்படி ஒவ்வொரு மாசமும் அவருடைய தேவைகள் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுவாங்க. இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விடும்போது அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க கொடுங்க, எந்த காரணத்தை கொண்டும் என் பேரை சொல்லக்கூடாது ஹசனுல் பஸரி நாயகம் சொல்றாங்க. அப்போ அவர் கொண்டு போய் கொடுக்கும்போது, இந்த பாருங்க, இந்த மாசம் பிறந்துட்டா யாரோ ஒருத்தர் நல்ல மனுஷன் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம், உணவு வந்துடுது, உடை வந்துடுது, பணம் வந்துடுது, எல்லாம் கொண்டு வந்து தர்றாங்க.
ஆனால் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிற பாருங்க, ஹசனுல் பசரி, ஆக கஞ்சனா இருக்கிறார், என்னை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறார். வந்தவருக்கு மண்டை வரைக்கும் ஏறுது, சூடு ஏறுது, அடிச்சரெல்லாம் போல வருது. அடே ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொரு மாசமும் அவங்க தடவை தர்றாங்க அப்படின்னு, ஆனால் சொல்றதுக்கு வாயில வருது, ஆனால் அவங்க வாக்கு வாங்கிட்டு சத்தியம் வாங்கிட்டு தான் அனுப்பியிருக்கிறாங்க என்னை சொல்லக்கூடாதுன்னு. வேற வழி இல்லாமல் கடுமையான கோபம் நேரம் வந்தாங்க. நாயகமே என்ன இது, இவர் இப்படி பேசுறாரு, நீங்க எப்படி கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. நீங்க தான் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுட்டா என்ன, அப்ப அந்த பிரச்சனை நீங்கிருமா இல்லையா? இதுல தான் அந்த ஹிக்மத் இருக்கு. இந்த பிரச்சனை நீங்கிருமா இல்லையா? நீங்க தர்றீங்கன்னு சொல்லி அந்த அவர் வாயை அடைச்ச மாதிரி இல்லை, உங்களை பத்தி குறை பேசிட்டு இருக்க மாட்டார் இல்லையா? அதனால நீங்க தந்தன்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, நான் தந்துட்டா, நான் என்ன சொல்லிட்டா, அவர் வாயை மூடிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் கொடுத்து விட்டேன்னு சொன்னால் அவர் வாங்க மாட்டார். அவர் வாங்க இல்லைன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகள்லாம் பட்டினியாக கிடக்கும். என்னுடைய உறவு இல்லையா, அவர் திட்டுனாலும் பரவாயில்லை, என் உறவு பசியோடு இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் குடும்பத்து பிள்ளைகள் பட்டினியோடு கிடக்கக்கூடாது. கண்டிப்பாக அவர் வாங்க மாட்டார். அவருடைய குணம் எனக்கு நல்லாவே தெரியும். பட்டினி கிடப்பாரே தவிர, பஞ்சத்தில் இருப்பாரே தவிர, சங்கடத்திலையும் கஷ்டத்திலையும் இருப்பாரே தவிர, ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நான் தான் கொடுத்து விடுறேன்னு சொன்னா வாங்க மாட்டார். அதுக்கு நான் திட்டம் வாங்கினாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு போகட்டும். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ அப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க யாரு, ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும், புகாரியில நீண்ட ஹதீஸாக இடம்பெறுது. பனு முஸ்தலக்னு ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோட போறாங்க. போயிட்டு வரும்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அது எல்லாருக்கும் ஆயிஷா நாயை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை முனாஃபிக்குகள் பேசிட்டானோ. சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபியோட இணைத்து அவங்கள பத்தி தப்பா என்ன செஞ்சிட்டாங்க, முனாஃபிகள்லாம் பேசிட்டாங்க. இதுல ஒரு ஆள் யாருன்னா மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா, சஹாபி தான். மிஸ்தஹ்ங்கிறது முனாஃபிகல்ல சஹாபி. அவங்கள அந்த முனாஃபிக்குகள் சொன்னதை நம்பி பேசிட்டாங்க. இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த மிஸ்தஹ் யாருன்னு கேட்டா பத்ர் சஹாபி. அதையும் தாண்டி என்ன தெரியுமா, ஆயிஷா நாயகினுடைய இரத்த பந்தத்தில் உள்ள ஆள், அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய சொந்தக்காரர். எப்படிலாம் இருக்கு பாருங்க. பத்ர் சஹாபி பத்ர் சஹாபி ஆயிஷா நாயகியை பத்தி என்ன செய்யறாங்க, கதவு இட்டு கட்டுறாங்க அந்த முனாஃபிக்குகள். அதுல இவங்க தெரியாம என்ன செஞ்சிட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, இவளுக்கு அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க என்பது மட்டுமல்ல, மிஸ்தஹ் ஒரு ஏழை ரலியல்லாஹு தஆலா, ஒரு ஏழையா இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்திற்கு மாச படிவுடை யாரு கொடுக்கறா தெரியுமா, அபூபக்கர் சித்திக் நாயகம் தான் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அட அவங்க காசையே வாங்கிக்கிட்டு சித்திக் நாயகம் தரக்கூடிய அந்த படிவுடையே மாசம் மாசம் வாங்கிக்கிட்டு அவங்க பிள்ளையே ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவியையே நீ கதவு இட்டுக்கட்டு பேசணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? சித்திக் நாயகம் எப்படிங்க, அது நான் உனக்கு தர்றேன், என் பிள்ளைய பத்தி இப்படி நீ பேசிட்டியே அப்படின்னு வருத்தம் இருக்குமா இல்லையா? ஆயிஷா நாயகி யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. எப்படி மனைவி ஆனாங்க, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்குறான். இந்த புகாரியில வருது பாருங்க. ஆயிஷா ஸல்லல்லாஹு சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் உன்னை எப்படி கல்யாணம் முடிச்சேன் தெரியுமா? எப்படி நாயகமே? பின்னால சொல்றான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் ஜிப்ரீல் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யார சொல்லலாம், இதுக்குள்ள உங்க மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு துண்டு, ஒரு பட்டு துணியை கொண்டு வந்து தந்தாங்க. அதை திறந்து பார்த்தா உன்னுடைய சூரத், உன்னுடைய உருவம் இருந்தது, உன்னுடைய உருவம் அதுக்குள்ள இருந்தது அப்படிங்கிறாங்க. யார் சொல்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யாரு தேர்ந்தெடுத்து கொடுக்குறா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புத தாயை அவங்க குறை பேசிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு படிவிட கொடுக்கறதே யாரு தான்? சித்திக் நாயகம் தான் படிவிட கொடுக்குறாங்க. சித்திக் நாயகம் தான் என்ன செய்யறாங்க, படிவிட கொடுக்குறாங்க. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக மிஸ்தஹுக்கு இனிமேல் நான் செலவழிக்க மாட்டேன். வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும், அந்த ஆயத்துல அல்லாஹ் விரும்ப சொல்றான், செலவழிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், உங்களில் வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க நீங்க சத்தியம் பண்ண வேணாம், கொடுக்க மாட்டேன்லாம் சத்தியம் பண்ணாதீங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்புறீங்களா இல்லையா?
நம்ம எல்லாரும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும் விரும்ப தானே செய்யறோம். யாராவது விரும்ப இல்லைன்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ கேடு கட்டவனா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கணும் தானே விரும்புவான். அப்போ எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறத அதுஹிப்பூன அய்யஃபிரலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்கள் விரும்புவீங்களா இல்லையா? அப்போ அதே போல நீங்கள் ஏன் அவங்கள மன்னிக்கக்கூடாது? நான் உங்களை மன்னிக்கிறத நீங்கள் விரும்புகிறதா இருந்தால் நீங்கள் அவங்கள மன்னிக்கலாமா இல்லையா? அப்படின்னோடனே பலா உடனே கையை வைத்துட்டாங்க சித்திக்னா. ஆமாம், அல்லாஹ் என்னை மன்னிக்கிறத நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உடனே என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டு மிஸ்தாஹுக்கு வழமையாக என்ன கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதை செய்ய ஆரம்பித்தாங்க. இதுதான் உறவு. அப்போ இதெல்லாம் பேசுறதுக்கா கேட்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கா வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கா? மனசு விட மாட்டேங்குது, நப்சு விட மாட்டேங்குது, முடியாது. மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், அவங்க ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட மாட்டேன், அவங்கள கூப்பிட மாட்டேன், அப்படிதான் நிற்கிறோம். இது எப்போ இதனுடைய கை சேதம் தெரியும்னா ஆகிரத்தில் அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ அந்த நிலையிலையும் கூட உன்னுடைய உறவு உன்னை வெறுத்தாலும், நீ உபகாரம் செய்தாலும் அதை அவர்கள் ஏற்க மறுத்தாலும், உன்னை நீ நல்லது பேசினாலும் உன்னை பற்றி அவங்க விமர்சனம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ சொல்வது இன்கான கமா தக்கூலு, நீங்கள் இப்படி உங்களை உறவோ நீங்கள் சரியாக நடந்தால் அவங்க மறுக்கிறாங்க, நீங்கள் நல்லா நடந்தால் அவங்க மறுக்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறீங்கன்னா ஃபலா யஸாலு மஅக மினல்லாஹி அஸ்ஸ வஜல்ல ஸஹீருன் அலைஹிம், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அல்லாஹ் தஆலா உங்களுக்கென்று ஒரு உதவியாளரை நியமிப்பான், ஒரு மலக்கை நியமிச்சிருவான். உங்களோட ஒரு மலக்கு இருப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவாங்கிறான். நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த காலத்திலையும் நீங்க நஷ்டமடைய மாட்டீங்க, எந்த காலத்திலையும் நீங்க சீரழிவுக்கு போக மாட்டீங்க, சிறப்பான முறையில் இருப்பீங்க என்று ஸல்லல்லாஹு சொல்லிடுறாங்க. இன்னும் ஒன்றை பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ரசூல் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஃதல ஸதகத்தி அலா திர்ரஹிமில் காத்திஇல் முதுமிரி அல் அதாவத ஃபி பாத்தினிஹி. யார் சொல்றா? நம் இதய வேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? சதக்காவிலே தர்மத்திலே சிறந்தது எது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்கிறது தான். ஒரு ஏழைக்கு நீ கொடுத்தா அது சதக்கா மட்டும், உன் குடும்பத்தில் உள்ள ஏழைக்கு கொடுத்தா அது சதக்காவாகும் ஆகும். குடும்ப உறவை பேணி சதக்கா சிலா, ரெண்டும் கிடைக்கும், ரெண்டு நன்மையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சதக்காக்களில் எல்லாம் சிறந்த சதக்கா எது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்கலாம், ஒரு குடும்ப உறவுக்கு நீ கொடுக்கலாம். எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? அவர் அலா திர்ரஹிமில் காத்திஇ, உன்னை முறித்து நடக்கக்கூடியவர், குடும்ப உறவை முறித்து நடக்கக்கூடியவர் என்பது மாத்திரமல்ல, அல் முதுமிரி அல் அதாவத ஃபி பாத்தினிஹி, அவர் மனசுக்குள்ள உன் மேல வெறுப்பை விதைத்திருக்கிறார், மறைச்சு வச்சிருக்கிறார். உங்ககிட்ட அப்படின்னு கிட்டுவாரு, ஆனா போனா இவெல்லாம் ஒரு மனுஷனா சொந்தக்காரனா அப்படின்னு உன் மேல வெறுப்பை கக்கக்கூடியவர், மறைத்து வைத்திருக்கக்கூடியவர். வெறுப்பை யார் மறைத்து வைத்திருக்கிறாரோ அது உனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியுது இவர் நம்ம மேல ஒரு அப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு தெரியுதா இல்லையா? அவருக்கு நீ உதவுறதா சதக்காக்கெல்லாம் சிறந்ததுங்கிறாங்க. எங்க போறது இதெல்லாம்? என்ன அவன் திட்டுவான், என்னை பத்தி பேசுவான், என்னை பத்தி விமர்சனம் செய்வான், அவனுக்கு நான் நல்லது செய்யணுமோ? இது அகம்பாவம், இது நப்சு, இது ஷைத்தானுடைய பேச்சு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, என்னுடைய உரைவினுடைய நிறைவுக்கு நான் வருகிறேன். எனவே இதெல்லாம் ரொம்ப அற்புதமான, இதெல்லாம் அறம் பேணுதல். இனி அடுத்து நாம் சொல்வதாக இருந்தால் அனாதைகளை பராமரிக்கிறது. அனாதைகளை பராமரிக்கிறதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவது. அனாதை என்றால் யாருங்கிறதெல்லாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சருகை வாத்துல் யதாமா அம்பாலம். இப்போ ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னா, அவர்களோட பொருளோட உங்களுடைய பொருளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சேர்க்காதீங்க, சேர்த்து சாப்பிடாதீங்க, அவங்களோட பொருளை தின்றாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யார்? அனாதைகளுடைய பொருள்களோட. இந்த சஹாபிகளுக்கு பயம் வந்துருச்சு, சஹாபிகளுக்கு கடுமையான பயம் வந்துருச்சு. அவங்க கேட்டாங்க ஒரு கட்டு, யாரை சொல்லலாம், நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி அவங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்றாதீங்க நீங்கள் சொல்கிறீங்க. சரி நாயகமே, அவங்களுடைய பொருள்களையெல்லாம் நாங்கள் தனியாக தான் வச்சுருக்கிறோம்,
இந்த அனாதைகளை பராமரிக்கிறதுன்னு சொன்ன உடனே சஹாபிகள்லாம் ஒவ்வொரு வீட்லையும் என்ன செஞ்சாங்க, அனாதைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? ஏதோ 1-2 வீடுகளில் இருக்குது, ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். அதெல்லாம் பெரிய இபாதத். ஆனால் காஃபீலுல் யதீமி, நானும் அனாதையை பராமரிக்கக்கூடியவரும் ஃபில் ஜன்னதி, சொர்க்கலோகத்தில் இப்படி இருப்போம் அப்படிங்கிறாங்க. எனக்கு கீழே இருப்பார், என்ற காலடியில் இருப்பாருங்கிறாங்க. அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு? அந்த வார்த்தையை கேட்டதும் தான் நம்ம வீட்டில் எப்படியாவது ஒரு அனாதை எடுத்து வளர்க்கணும்னு சஹாபிகள் எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சஹாபிகளை வீடுகள்லாம் அனாதை பிள்ளைகள் வளர்றாங்க. அப்படி வளரும் போது தான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், அவங்களுடைய சாப்பாட்டை நீங்க சாப்பிட்றாதீங்க. அவங்களுடைய அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, மௌத்தா இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஹக்குகள் இருந்திருக்கும், அதை இவங்க பராமரிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்களுடைய சாப்பாடு யாரும் சொல்லலாம். நீங்கள் அவங்களுடைய பொருள்களோடு உங்களுடைய பொருள்களை கலக்கக்கூடாதுன்னு வந்தோடனே தனித்தனியாக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு உண்டான ஹக்குகளையெல்லாம் நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோம் நாயகமே. ஆனால் அதே சமயத்தில் இப்போ காலையில் ஒரு உணவு இருக்குதுன்னு வைங்க, காலையில் அந்த பிள்ளைகளுக்கு உணவு சமைச்சு கொடுத்தாச்சு. அந்த உணவு மிஞ்சிருச்சு, அந்த பிள்ளை அன்றைக்கி ஜாஸ்தியாக சாப்பிட இல்லை, எனக்கு இன்றைக்கி அவ்வளோ பசிக்கலை. சில சமயத்தில் நம்ம வீட்லேயும் நம்ம சாப்பிடுவோமா இல்லையா? சில சமயம் நல்லா சாப்பிடுவோம். நம்ம மனைவி என்ன செய்வோம், இந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்றாங்களே, இது அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி அடுத்த வாரம் அதை செஞ்சு வைக்கிறாங்க. அன்றைக்கி நமக்கு சாப்பாடு இறங்க இல்லை. போன வாரம் என்னமோ தெரியல சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது, அதே ருசி தான், அன்றைக்கி இறங்க இல்லை, எனக்கு என்னமோ பசி இல்லை அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ அதே மாதிரி அவங்க அனாதைகள் இருந்தாலும் அவங்களுக்கு அதே வயிறு தானே இருக்குது. அப்போ அன்றைக்கி சாப்பிட இல்லைன்னு வைங்க நாயகமே, அதை நாங்கள் என்ன செய்கிறோம், இரவில் அந்த உணவை கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. இரவுலையும் மிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் காலையில் கொடுக்க முடியாது, கெட்டு போயிடும். அப்படித்தானே? ஃப்ரிட்ஜ் அந்த காலத்தில் இல்லையே, நம்மகிட்ட தான் ஃப்ரிட்ஜ் இருந்தால். இப்போ தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தாங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, பிச்சைக்கார பொட்டி. மீதி இருக்கிறதெல்லாம் பிச்சைக்காரர்களுக்கு நம்ம கொடுப்போம். இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் அது வாங்கிக்கிறதுனால அதுக்கு பிச்சைக்கார பொட்டின்னாங்க. சரி, எப்படியும் நம்ம ஃப்ரிட்ஜ்லையாவது வைக்கிறோன்னு வைங்க. இப்போ அனாதைகளினுடைய இந்த உணவை காலையில் வச்சா கெட்டு போயிடும். இப்போ அதை நாங்கள் என்ன செய்ய, கெட்டு போயிடுமேன்னு நாங்கள் சாப்பிட்றோம். இது பாவமா நாயகமே? பயப்படுறாங்க பாருங்க, எப்படிப்பட்ட பயம் அச்சம் அவர்களுக்கு இருந்தது. நாயகமே அவங்க சாப்பாடு தான், ஆனால் அவங்க மிச்சம் வச்சுட்டாங்க. நாங்கள் அப்படி வச்சிருந்தா அது கெட்டு போயிடும், கீழே தான் போட வேண்டியது இருக்கும். என்ன செய்யறது, எங்களுக்கு பயமா இருக்குது. பயத்தோடு அச்சத்தோடு வந்து கேட்குறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் என்ன செய்யலாம், சேர்ந்து சாப்பிடுங்க, அதில் பிரச்சனை அவங்க சாப்பிடும்போதே நீங்கள் மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடணுங்கிறது இல்லை. அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் 2 கவலம் சாப்பிட்றீங்க, அது பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த யத்தீம்களுக்கு நிறைய கொடுங்கிறான் அல்லாஹ். யத்தீம்கள்ங்கிறத பார்த்து இப்போ சூரத்து கஹஃப் வெள்ளிக்கிழமை நம்ம ஓதுறோம். சூரத்து கஹஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போகும்போதும் ஒரு ஊரில் பாபம் ஐயோ வைய போகுமா, அந்த ஊருக்காரங்கெல்லாம் இவங்களை மறுத்துட்டாங்க, உணவு கொடுக்கையில், ஒரு சின்ன தண்ணி கூட கொடுக்கையில். அப்போ மூசா நபிக்கு கோவம் வந்தது, அது வேகமான ஆள் தானே. அந்த ஊரில் ஒரு சுவர் கீழே விட பார்த்தது, அதை போய் என்ன செஞ்சாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கட்டுனாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இந்த ஊருக்காரன் ஆக பகீலாக இருக்கிறான், வந்தது ஒரு நபின்னு கூட பார்க்காம அவன் ஒன்றுமே ஒரு உபகாரம் செய்யாமல் இருக்கிறான், அவன் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சுவர் கீழே விழுந்தா விழுது எப்படி போயிட்டு போகுது, அதையே போய் நம்ம கெட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நியாயமான ஒரு பேச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க, அதுக்கு பதில் சொல்லும்போது, இந்த சுவத்துக்கு கீழே ஒரு அனாதை பிள்ளையினுடைய சொத்து இருக்கு, அந்த ஊர்க்காரர்கள் உபகாரம் செய்யலைன்னாலும் அனாதைகளுக்கு உபகாரம் செய்யணும், அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கணுங்கிறத குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அப்போ இது ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஆக பெரும் பாவங்கள் 7 அஸ்ஸபுல் மூபிகாத், 7 பெரும் பாவங்கள் இருக்கு சொல்றாங்க. அதுல ஒன்று அக்லு மாலில் யதீமி, யதீம்களினுடைய சொத்தை பொருளை சாப்பிடுவது அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. எனவே இதை நாம் கவனமாக இருக்கணும். இதில் நிறைய விரிவாக இருக்கிறது, நேரம் முடிந்ததுனால நான் அதை நிறுத்துகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதையெல்லாம் நாம் சரியாக பேணுவதற்கு பெயர் தான் அறம். நம்ம இப்போ ஆத்திச்சூடியில் கூட நம்ம ஸ்கூலில் படிப்போம், அறம் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு. அதுக்கு கூட ஒரு விளக்கம் ஒரு அறிஞர் சொல்கிறார். அறம் செய்ய விரும்புனா அறம் செய்ய தேவையில்லையா, அறம் செய்ய விரும்ப நல்லது செய்யணும்னு நினச்சா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்படி அல்ல, அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறார், அழகான விளக்கம்.
எந்த ஒன்றை விரும்புவானோ அதை திரும்ப திரும்ப ஒருத்தர் செய்வான். அப்படிதானே? சரி, எப்பமா ஒருத்தர் செஞ்சுட்டு போவோம் அப்படின்னா அதை செய்யறது. ஆனா எதை ஒன்று விரும்புகிறோமோ அதை, ஒரு உணவு பிடிக்குதுன்னா அதை திரும்ப திரும்ப சாப்பிடுவான், ஒரு ட்ரெஸ் பிடிக்குதுன்னா அதை திரும்ப திரும்ப போடுவான். அதே மாதிரி அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் நாங்கள் சொல்லி தந்ததனுடைய நோக்கமே நீ அடிக்கடி அதை செய்துகிட்டே இருக்கணும், அந்த நல்ல காரியத்தை நீ காலமெல்லாம் ஆற்ற வேண்டும் என்பதற்கு தான் ஒரு தமிழ் அறிஞர் விளக்கம் கொடுக்கிறார். இப்ப இதைத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அறமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். என்னுடைய உம்மத்துக்கள், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் அறம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று என்ன செஞ்சாங்க? விரும்பினார்கள். அத்தகைய ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாதாக்களினுடைய ஃபைல் என்று சொல்லக்கூடிய பேரருளை நம் மீது அல்லாஹ் தஆலா சொரிந்தருள்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து நம் நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி நம் பாவப்பிழைகளை மன்னித்து நம்முடைய குறைகளை மறைத்து துனியா ஆகிரத்தினுடைய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீப்